கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சர்வதேச சுற்றுலா தளமான கொடைக்கானலில் தினம்தோறும் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதேபோல் கோடை விடுமுறை நாட்களில் அங்குள்ள பசுமையான மலைப்பகுதிகளை காண்பதற்கும் அமைதியான இயற்கையை ரசிப்பதற்காகவும் பொதுமக்கள் அதிக அளவில் வருகின்றனர். இதனிடையே கொடைக்கானல் நகர் மற்றும் மேல்மலை பகுதியில் பூம்பாறை, கூக்கால், கிளாவரை, போலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் அமைந்துள்ளது. இதில் ஒரு சில கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதிகளில் அருகே அமைந்துள்ளது. இங்குள்ள தரைப்பகுதி, புல்வெளி பகுதிகளில் அரிய வகை போதை காளான் சர்வசாதாரணமாக தென்படும். குறிப்பாக மழை காலங்களில் இந்த பகுதியில் போதை காளான் அதிக அளவில் வளரும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் பலர் இந்த போதை காளானை தேடி மலை கிராமங்களுக்கு செல்கின்றனர். குறிப்பாக மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் சில மர்ம நபர்கள் சென்னை, கேரளா மற்றும் கர்நாடகா சுற்றுலா இளைஞர்களை குறிவைத்து இந்த போதை காளான் விற்பனையை ஒரு தொழிலாகவே மாற்றிவிட்டனர். மேலும் இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்தாலும் போதை காளான், ஸ்டாம்ப், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல மலை கிராமங்களில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அமைக்கப்படும் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் போதை காளான் வளர்க்கக்கூடிய இடம், அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்று வீடியோவாக எடுத்து அதனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இந்த போதை காளான் மேல்மலை பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக கூறி அதற்கென தனியாக வாட்ஸ்அப் குரூப் வைத்தும் வீடியோக்கள் பதிவிட்டு வருகின்றனர். இந்த வீடியோக்களை பார்க்கும் இளைஞர்கள் இதற்காகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து கொடைக்கானலுக்கு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கொடைக்கானலை சேர்ந்த கிராமவாசிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது போதைப் பொருட்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். கொடைக்கானலை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு போதை காளான் உள்ளிட்ட போதை வஸ்துக்களை அழிக்க வேண்டும். அதோடு போதை காளான் குறித்து வீடியோ வெளியிடும் சமூக விரோதிகள் மீதும் அதனை விற்பனை செய்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து கொடைக்கானல் நகரை போதையில்லாத நகரமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.